Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ்நாடு பிரீமியர் லீக் டிஎன்பிஎலோட இரண்டாவது மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல இருந்து 1 or 2 பேரை சேஞ்ச் பண்ணி நீங்க உங்க மைண்ட் செட்டுக்கு போடும்போது நல்ல வின்னிங்ஸ் வர சான்சஸ் ரொம்ப அதிகம். நாட் ஓன்லி ஸ்மால் லீக்ஸ், கிராண்ட் லீக்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்ல இருக்கக்கூடிய டியூ ஆப்ஷன், இப்படி எல்லாம் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலைனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுலேயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்ஸ் உங்களால சேவ் பண்ண முடியும். தென் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு 100% போனஸ் தராங்க. லோ காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி கூட இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 6 ஜூன் இரவு 7:15 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் SNR காலேஜ் கிரிக்கெட் கிரவுண்ட் கோயம்புத்தூர்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த கோயம்புத்தூரோட பிட்ச் ரிப்போர்ட் ஆஸ் யூசுவல் தாங்க. இங்க வந்து ஒரு 145 to 150 அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராகவே இருக்கு. ஸ்லோவா இருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வின் தான். சேஸ் பண்ற டீம் மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால பாலை கிரிப் பண்ணி ஸ்பின்னர்ஸால பவுல் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களே தவிர இந்த வேணும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணுவா தாங்க வந்து இருந்துட்டு இருந்திருக்கு. ரீசன்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல 136ங்கிறது தான் ஒரு ஆவரேஜான ஸ்கோராகவே இருந்திருக்கு. இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும் 57 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல 33 விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 24 விக்கெட் தான் ஃபாஸ்ட் பால் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் அட்வான்டேஜஸ் வந்து கொஞ்சம் அதிகம் இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல 4 முறை இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல சென்னை தான் வந்து பாத்தீங்கன்னா 3 முறையும், திருப்பூர் ஹைட்ரீம் திருப்பூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல. 100 ரிசல்ட்ஸ்ல ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ பியூர்லி அப்பர் ஹேண்டா இருக்கிறது சிஎஸ்ஜி டீம் தான். இப்போ சிஎஸ்ஜியோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாராயணன் ஜெகதீசன் அண்ட் பாபா அபர்ஜித் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் அர்ஜுன் பி மூர்த்தி, விஜய் சங்கர், மோகித் ஹரிகரன், அக்ரம் கான், சுப்னில் சிங், அபிஷேக் தன்வர், லோகேஷ் ராஜ், பிரேம் குமார் அண்ட் சிலம்பரசன். இது வந்து ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சஸ் எல்லாமே ஆடுற வரைக்கும் அந்த இம்பாக்ட் பிளேயரை யாரை பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது தெரியாதனால அந்த இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன் வைக்கல. ஸோ லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிளேயிங் லெவன் வந்ததுக்கு அப்புறம் யார் இம்பாக்ட் பிளேயரை பயன்படுத்த போறாங்கிற மாதிரியான ஹிண்ட் நான் வந்து கண்டிப்பா குரூப்ல வந்து நான் கொடுக்குறேன். அடுத்தது ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸை பொறுத்த வரைக்கும் சாத்விக் அண்ட் துஷார் ரகேஜா 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இதுல துஷார் ரகேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அதுதான் புருதோசன் ரஞ்சன் பால், எஸ் ராதாகிருஷ்ணன், முகமது அலி, டெர்லின் ஃபெராரியோ, சாய் கிஷோர், சிலம்பரசன், நடராஜன், பால் சூர்யா, ஸோ ஒரு மிஸ்டர் ஸ்பின்னர். தென் அடுத்ததா சிவி அச்சுத். ஸோ இது வந்து ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸ் யார் யாருக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் துஷார் ரகேஜா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ரஜன் பால் அவர் பிரதோஷ் ரஞ்சன் பால் அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போனன்ட் டீம்ல இருக்காங்க. அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்லைங்க. மொஹித் ஹரிகரன் இருக்காரு. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மொஹித் ஹரிகரன் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. மீது எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. இதுல நாராயண ஜெகதீசன் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாரு. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் அவரோட ஃபார்ம் டிஎன்பிஎல்ல அவர் வந்து லீடிங் ரன் கெட்டரா தான் இருப்பாரு. சீசன் பை சீசன் அவர் தான் வந்து இருப்பாரு. நல்ல ஃபார்ம்ல இருப்பாரு. மினிமம் இந்த மேட்ச் வந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடுவாரு. தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். உங்களோட ஸ்மால் லீக்ஸ்லேயே நிறைய பேர் இருக்கு. கேப்டன் எஸ்கேப்ஸா கூட வருவாங்க. பாபா அபர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்போனன்ட் டீம்ல 2 லெஃப்டிஸ்ட் டாப் ஆர்டர்ல இருக்கிறதுனால இந்த மேட்ச் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்குமே கூட அவரு பவுல் பண்ணிடுவாரு. தென் பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வர்றதுனால பவர் பிளேவை அழகா யூஸ் பண்ணிக்குவாரு. ஒரு லாங் இன்னிங்ஸ் வரைக்கும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஓப்பனர்ஸ் 2 பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 2 பேருமே டபுள் ஆஃபன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடியவங்க.
தென் அர்ஜுன் பி மூர்த்தி டாப் ஆர்டர்ல ஏர்லி தான் ஒரு விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் நீங்க மேக் பண்றீங்கன்னா அதுல அர்ஜுன் பி மூர்த்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு 20-25 ரன்ஸ் வரைக்கும் வரும். ஸோ டாப் 2 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், 2 பேருமே நீங்க பிக் பண்றதா தான் அர்ஜுன் பி மூர்த்தி வந்து நம்ம வந்து அவர் ஒமிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். வேற எந்த அட்வான்டேஜும் அவருக்கு இல்லாதது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். விஜய் சங்கர் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க சுப்னில் சிங், அடுத்தது அபிஷேக் தன்வார், லோகேஷ் ராஜ், பிரேம் குமார், சிலம்பரசன் 5 ப்ராப்பர் மெயின் பவுலர், தென் பாபா அபர்ஜித்தும் 6th bowling ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால விஜய் சங்கர் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இதுல அபிஷேக் தன்வர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பவுலர் இருக்கு, டிஎன்பிஎல்ல ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு. அதே மாதிரி லோகேஷ் ராஜும் ரீசெண்ட் லாஸ்ட் 2 சீசனாவும் நல்லாவே சூப்பரா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருமே மோஸ்ட் ப்ராபபிலி அந்த ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட் எடுத்துருவாங்க. இந்த பிரேம் குமார் மட்டும் தான் கொஞ்சம் இன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறப்போ அவரோட ஓவர்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து விஜய் சங்கர் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ்க்கு தான் இங்க அட்வான்டேஜ் அதிகங்கிறதுனால சுப்னில் சிங், சிலம்பரசன், பாபா அபர்ஜித்துக்கு தான் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்கும். விஜய் சங்கர் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். பட் எனிவே அவர் வந்து மேட்ச் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி அவர் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காரு, இல்ல மார்க் லைன் பண்றாரு. ஸோ பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏதாவது நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் குரூப்ல கொடுக்குறேன். இந்த பிளேயிங் 11 ஆப்ஷன்ஸ் வச்சு பாக்குறப்ப அவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியே தான் எனக்கு தோணுது. பட் அவர் ரன் அப் எடுத்துட்டு இருக்காரு, மார்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் குரூப்ல வந்து அப்டேட் பண்றேன். ஏன்னா ஒரு மேட்ச் ஆடுற வரைக்குமே நமக்கு தெரியாது, கிளியர் விஷன்ஸ் கிடைக்காது. இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாவே அவர் மஸ்ட் ட்ரை. இருந்தாலும் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா தாங்க இருக்கு. டொமஸ்டிக் லெவல்ல நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. அதையெல்லாம் தாண்டி அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லாங் ஆன் லாங் ஆஃப்ல தான் இருக்கும். ஒரு மினிமம் ஒரு கேட்சாவது அவர் பிடிச்சவர், மேக்ஸிமம் 2 கேட்ச் வரைக்கும் பிடிக்க சான்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்கன்னா 2 கேட்ச் வரைக்கும் அவர் பிடிக்க சான்சஸ் இருக்குங்க. ஸோ அது செகண்டா வந்து பவுல் பண்ண போறாங்கன்னா 1 கேட்ச், மொத்தத்துல மினிமம் 1 கேட்சாவது அவர் பிடிச்சிருவாரு. தென் பேட்டிங்ல அவர் வரக்கூடிய டவுன் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பை சான்ஸ் பவுல் பண்ண போறாருன்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் வைஸ் கேப்டனா கூட அவர் ஆப்டா இருப்பாரு. பவுல் பண்ணலன்னா ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் அவருக்கு ஹை. மொஹித் ஹரிகரன் பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி அதிகமா இருக்கிறதுனால அவர் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மிங்க. அதெல்லாம் ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப மொஹித் ஹரிகரன் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ மொஹித் ஹரிகரன் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகணும். நீங்க வந்து டோட்டலா ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸுக்கு ஃபேவரா ஒரு டீமை போடுறீங்க அப்படின்னா மட்டும் அந்த டீம்ஸ்க்கு வந்து மொஹித் ஹரிகரன் இம்பார்ட்டன்டா இருப்பாரு. பட் நியூட்ரலான டீம் தான் போடுறீங்கன்னா மொஹித் ஹரிகரனுக்கு வருவார், பேட்டிங் வருவாரு, ஒரு 15-20 ரன் ஃபேண்டசி டீம் வருமானா அதுக்கு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அக்ரம் கானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டர். கடைசி கட்டத்துல வந்து கடைசி ஒரு 5 ஓவர் 6 ஓவர்ல வந்து குயிக் ஃபயரா வந்து ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் அவர் உருவாக்கி கொடுக்க போறாரு. சுப்னில் சிங் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. அபிஷேக் தன்வார் அவரோட 4 ஓவர். தென் மோஸ்ட் ப்ராபபிலி சிலம்பரசன் ஒரு 3 ஓவர் தாங்க பவுல் பண்ணுவார், மினிமம் 3 ஓவர். பிரேம் குமார் ஒரு 2 ஓவர். லோகேஷ் ராஜ் மினிமம் 3 மேக்ஸிமம் 4. பாபா அபர்ஜித் மினிமம் 2 மேக்ஸிமம் 3. இதுதான் அந்த இவங்களுக்கான ஓவர்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸா இருக்கும். ஸோ இதுல இன்சில பவர் பிளேலே அபர்ஜித் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குங்க. 1 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பாருங்க. அவரோட மினிமம் 3 ஓவர், மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர்ல 1 விக்கெட் கண்டிப்பா அவருக்கு கிடைச்சிடும். தென் பேட்டிங்ல வந்து அவர்கிட்ட இருந்து வந்து கான்ட்ரிபியூட் வந்து கண்டிப்பா இருக்கும். சுப்னில் சிங் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர்னு பவுல் பண்ணிடுவாரு. இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பவர் பிளேல மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. ஸ்லாக் ஓவர்ஸ்ல வந்து 1 ஓவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். லைக் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால மேபி 1 விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா மாற கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பை சான்ஸ் பேட்டிங்ல வாய்ப்பு கிடைச்சாலும் குயிக் ஃபயரா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியும் அவருக்கு இருக்கு. மினிமம் 1 விக்கெட் அவருக்கு கன்ஃபார்முங்க. குறிப்பா செகண்டா பவுல் பண்ணும்போது மேபி 2 விக்கெட்டா மாற சான்சஸ் வந்து இருக்கு. அபிஷேக் தன்வர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை இந்த டெத் ஓவர், குறிப்பா அந்த 20வது ஓவர் அவர் தான் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அபிஷேக் தன்வர் அண்ட் லோகேஷ் ராஜ் இந்த 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. 2 பேருமே மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க உங்களுடைய டீம்ஸ்க்கு. தென் அடுத்தது பிரேம் குமார் மினிமம் 2 ஓவர் தான். ஸோ 1 விக்கெட் கிடைக்கும். அந்த 1 விக்கெட் ஃபேண்டசி டீம்ல கொண்டு வருமானா அது கொஸ்டின் மார்க் தான். சிலம்பரசன் இருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜெகதீசன், பாபா அபர்ஜித் 2 பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. தென் விஜய் சங்கரோட ரீசன்ட் ஃபார்ம் அவர் தான் வந்து மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து டீம்ஸை வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி கொண்டு போகக்கூடியவர். அவர் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. தென் அதுக்கு அடுத்தபடியா சுப்னில் சிங், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் தன்வார் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. லோகேஷ் ராஜ் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்டா இருப்பாருங்க. அவரோட ஹார்ட் லென்த்ல பவுல் பண்ணுவாரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்சஸும் அவருக்கு இருக்கும், கொஞ்சம் ஸ்விங்கும் அவர்கிட்ட இருக்கும். ஸோ கண்டிப்பா லோகேஷ் ராஜ் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. அபிஷேக் தன்வார் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்ஸ் தாங்க அவருக்கு இருக்கும். தென் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸை பொறுத்த வரைக்கும் சாத்விக் அண்ட்
துஷார் ரஹேஜா ரெண்டு பேருமே வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரெண்டு பேர்த்தோட ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லாவே இருக்கு. பட் இதுல அட்வான்டேஜ் வைஸ் பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா துஷார் ரஹேஜாக்கு தான். ஏன்னா அவர் தான் அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் அவர் டாப் ஆர்டர்லயே வராரு, இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. மினிமம் அவரோட பேட்டிங்கிறது நம்ம ஒரு 25 ரன்ஸ் வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க. ஒரு ஃபேண்டசி டீம் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு அதிகம். இந்த சாத்விக் வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்வான்டேஜ் எதுவும் இல்லாதது ஒரு மைனஸா வந்து அவருக்கு இருக்கு. ஸோ சாத்விக் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே பயன்படுத்தக்கூடிய பிளேயர் தான். ஒரு 15 to 20 ரன் தான் வந்து அடிப்பதற்கு சான்சஸ் வந்து இருக்கும். பிரதோஷன் ரஞ்சன் பால் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஒரு ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான அந்த ரன்ஸை வந்து அவர் ஸ்கோர் பண்ண சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 70% அவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அவருக்கு இருக்கு. ஸோ பிரதோஷன் ரஞ்சன் பால் ஐ திங்க் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். குறிப்பா பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா ஒரு லாங் இன்னிங்ஸ் அவர் கொண்டு போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கும். ஒரு சேசிங்ல நல்லாவே மேட்சஸ் வந்து அவர் கொண்டு போவார். ரீசன்ட் ஃபார்ம்ஸும் டொமஸ்டிக் லெவல்ல ரொம்ப சூப்பர் வச்சிருக்காரு. தமிழ்நாடு லெவலுக்கு விளையாண்டப்ப கூட ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு. ஸோ பிரதோஷ் ரஞ்சன் பால் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அட்வான்டேஜ் வைஸ் எதுவும் இல்லைங்க, பவுல் பண்றதுக்கான சான்சஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் பேட்டிங்ல ஒரு ஈக்குவல் ஃபைட்ஸ் வந்து அவர் கொடுப்பாரு. ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஈக்குவல் ஃபைட்ஸ் வந்து அவர் கொடுப்பாரு. ஸோ ராதாகிருஷ்ணன், ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்ல வந்து சாத்விக் அவரோட விக்கெட்டை ஏர்லியரா கொடுத்துட்டாரு அப்படின்னா ராதாகிருஷ்ணன் ஒன் டவுன் ஆட வச்சிருவாங்க. ஸோ ரஹேஜா வந்து ஏர்லியரா விக்கெட்டை கொடுத்துட்டாரு அப்படின்னா பிரதோஷ் ரஞ்சன் பாலை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக. ஸோ ராதாகிருஷ்ணன் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி எல்லாம் கொண்டவர் கிடையாதுங்க. அவர் வந்து பால் ரொட்டேட் பண்ணி ஆடுவார். தவறான பாலை வந்து பவுண்டரிஸ் ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு யங் பிளேயர் தான் அவரு. ஸோ ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 25 ரன் அது ஃபேண்டசி டீம்ல வருமானா அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லாததுனால அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ முகமது அலி லாஸ்ட் சீசன்ல ரொம்ப சூப்பர்வா ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருங்க. ஸோ பேட் அண்ட் பால் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட். இந்த மேட்சும் அதே மாதிரி கொடுப்பதற்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. ஆனா மைனஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு யாரும் இல்லை. அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து முகமது அலிக்கு வந்து இருக்க போகுது. ஏன்னா வெறும் ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால சாய் கிஷோர் அவரோட 4 ஓவரை கண்டிப்பா போல் பண்ணிடுவாரு. நடராஜன் டெத் ஓவர் அண்ட் மேபி இந்த முதல் 6 ஓவர்ல கூட ஒரு ஓவர் போல் பண்ணலாம், அவர் 4 ஓவரை போல் பண்ணிடுவாரு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அச்சுத், அவர் வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு மினிமம் 2 ஒரு மேக்ஸிமம் 3 ஓவர். சிலம்பரசன் அவரோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாரு. பாலன் சூரியம் அவரோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு முகமது அலி கிட்ட இந்த மேட்ச் மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல தான் வந்து இருக்க போகுது. ரீசன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்லை. இருக்கிற ஒரு லெஃப்ட் ஹேண்டருமே மிடில் ஆர்டர்ல இருக்காரு அப்படிங்கிறப்போ ஸோ அவருக்கான ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் இல்லாம போறதுக்கு கூட தான் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முகமது அலி பேட்டிங்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பேட்டிங்ல கண்டிப்பா டாப் ஆர்டர்ல ஒரு மாதிரி ஒரு 2 விக்கெட் ஏர்லியராகவே கொலாப்ஸ் ஆக கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா குவாலிட்டியா ஒரு ஃபாஸ்ட் பாலிங் யூனிட் வச்சிருக்காங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ முகமது அலிக்கு பேட்டிங்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு ஒன் சைட் டீம்ஸ்ல நீங்க கிரியேட் பண்றீங்க, சென்னைக்கு ஃபேவரா ஒரு டீம் கிரியேட் பண்றீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா முகமது அலி ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பார். பட் நியூட்ரலான டீமா இருந்தது அப்படின்னா அதுல முகமது அலி வந்து நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போறதா ஒரு பெட்டர் ஆப்ஷன். டர்லன் ஃபெரரோ ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர், ஒரு ஹார்ட் ஹிட்டர், கடைசி கட்டத்துல வந்து நல்லா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கடைசி ஒரு 5 ஓவர் 6 ஓவர்ல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அவருக்கு நீங்க வந்து ஒரு டிஃபரன்சியெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரே ஓவர்ல கூட ஒரு ஃபேண்டசி வர அளவுக்கான அந்த ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டர் எபிலிட்டி உள்ளவர். அவரும் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர், பட் பவுல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா முகமது அலிக்கே வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு அடுத்தபடியா, ஏன்னா முகமது அலிக்கே அப்படிங்கிற ஒரு வார்த்தை எதுக்காக சொல்றேன்னா அவர் தமிழ்நாட்டுக்காக விளையாடிட்டு இருக்காரு. டர்லன் ஃபெரரோ பெருசா தமிழ்நாட்டுக்காக விளையாடுறது இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ அவருக்கு அடுத்தபடியா தான் ஃபெரரோவுக்கு பவுல் கொடுக்க சான்சஸ் இருக்கும். லாஸ்ட் சீசன் நல்லா பவுல் பண்ணாரு, பட் லெஃப்ட் ஹேண்டர் கைன்ஸ் நல்லா பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஆப்போனன்ட் டீம்ல பெருசா லெஃப்ட் ஹேண்டர் இல்லாததுனால மட்டும்தான் அந்த ஆப்ஷன் சொல்றேன். பை சான்ஸ் இப்போ நம்ம எடுத்திருக்கிற பிளேயிங் 11 வைஸ் பாக்குறப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காங்க. ஆஃப்டர் லைனப்ஸ்க்கு அப்புறம் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிரீஸ் இதுல இருக்காங்க, பிளேயிங் லெவல்ல இருக்காங்க டாப் ஆர்டர்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை உங்களுக்கு டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். ஸோ நம்ம வீடியோல சொல்றதை மட்டுமே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. டெலிகிராம்ல லாஸ்ட் மேட்ச் வந்து டெலிகிராம்ல வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தா ஷாருக் கான் கம்பல்சரி போல் பண்ண சான்சஸ் இருக்கு, 6th bowling ஆப்ஷன் அப்படின்ட்டு. ஸோ ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம கடைசி கட்டத்தில் நம்ம வந்து கொடுக்குற வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் கொடுக்குற அப்டேட்ஸையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சமயத்துல முகமது அலி பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். இப்ப இருக்கிற பிளேயிங் வச்சு சொல்றப்போ முகமது அலி பவுல் பண்ண சான்சஸ் இருக்காது. பை சான்ஸ் 2 லெஃப்ட் இருக்காங்கன்னா கண்டிப்பா முகமது அலி பவுல் பண்ணுவார். அப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ பவுலிங்லயுமே இன்க்ரீஸ் ஆகும். பவுல் பண்ணார்னா கண்டிப்பா ஒரு விக்கெட்டும் வந்து எடுப்பாரு.
பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருக்காரு. சாய் கிஷோர் அவரோட 4 ஓவர், தென் எப்ப வேணாலும் இவர் என்ன பண்ணுவாருன்னா பேட்டிங்ல கொஞ்சம் அவரை ப்ரொமோட் பண்ணிக்குவாரு. ஒரு மாதிரி விக்கெட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டவுன் ஆகுது, விக்கெட்ஸ் ஃப்ளோ இருக்கு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாரு, இவரை கொஞ்சம் மேல கொண்டு போயிட்டு அவர் வந்து ஒரு குயிக்கா ஒரு மேட்ச் அப்படியே திருப்பி கொடுப்பாரு. ஒரு குயிக் ஃபயரான ஒரு நாக்ஸ் ஆடுவார். பேட்டிங் நல்ல கான்பிடண்டான ஒரு பிளேயர், நிறைய மேட்சஸ் மேல டாப் ஆர்டர்ல வந்து ஆடி ஃபேண்டசி டீமோட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கே ஆக்டா இருந்திருக்காரு. பவுலிங்லயும் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா விக்கெட் 2 விக்கெட்டாவது எடுத்துருவாரு. தென் பேட்டிங்ல வந்தாலும் 15 to 20 நிமிஷம் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு நல்ல எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர் சாய் கிஷோர். ஸோ சாய் கிஷோர் மஸ்ட் பிளேயர். ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கே வந்து அவரு ஆப்டா வந்து இருப்பாரு. நடராஜன் அப்படின்னு இருக்கிறதுனால சிலம்பரசனோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் டவுன் ஆகுது. ஸோ நடராஜன் இல்லாதப்போ அவர் வேற டீம்ல ஆடிட்டு இருந்தப்போ அந்த டெத் ஓவர், குறிப்பா அந்த 20வது ஓவரை சிலம்பரசன் தான் போல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இந்த நடராஜன் வந்ததுனால இருந்தாலும் இப்போ டெத் ஓவர் தான். அந்த 19வது ஓவர் அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் சேஞ்ச். 20 ஓவருக்கும் 19 ஓவருக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு இல்லையா? 19வது ஓவர்ல அடிச்சு ஆடுறதை விட 20வது ஓவர் எல்லா பாலுமே அடிப்பாங்க. ஸோ அப்போ 20வது ஓவர்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது 2 பேர்த்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா நடராஜனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு நீங்க பாலன் சூர்யாவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். பாலன் சூர்யா செகண்டா பால் பண்ணும்போது ஒரு மோர் இம்ப்ரெசிவா இருந்திருக்காருங்க. ரீசன்ட் லாஸ்ட் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே செகண்டா பால் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருந்திருக்காரு, இம்ப்ரெசிவாவும் இருந்திருக்காரு. ஸோ பாலன் சூர்யா செகண்டா பால் பண்ணும்போது ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. நடராஜன் போத் இன்னிங்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சிலம்பு வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குங்க. சாய் கிஷோர் போத் இன்னிங்ஸ்க்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நடராஜன், சாய் கிஷோர், துஷார் ரஹீஜா, தென் பிரதோஷ் ரஜன் பால் அண்ட் முகமது அலி, இந்த 5 பேருமே ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு வந்து ஆப்டா இருப்பாங்க. சிலம்பரசன் ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போதும் பாலன் சூர்யா வந்து செகண்ட் பால் பண்ணும்போதும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க சாய் கிஷோருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நடராஜன் ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸா ட்ரை பண்ணலாம். பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா துஷார் ரஹீஜா அவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ். தென் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அவரோட ஆவரேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கு டிஎன்பிஎல்ஸை பொறுத்த வரைக்கும். தென் ஆஸ் யூசுவல் தான் பாபா பர்ஜித் எல்லாருமே அவர் தான் கேப்டன் போயிருப்பாங்க. அது ரொம்பவே சேஃபான ஒரு ஆப்ஷன் கூட. டாப் ஆர்டர்லயே வராரு, தென் பவுலிங் பண்றாரு அப்படிங்கிறது ரொம்பவே சேஃபான ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி ஜெகதீசனும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ண போறாரு அப்படின்னா நீங்க பாபா அபர்ஜித்துக்கு ஒரு கேப்டன் ஆகும், ஜெகதீசனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆகும். இப்படி ஒன் சைடா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். தென் பவுலர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நீங்க அபிஷேக் தன்வர் ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது அவருக்கு நீங்க கண்டிப்பா வந்து ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.